ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. தாய் இப்படி கதறியும் மௌனமாக இருக்கின்றீர்களே, நீங்கள் மௌன விரதத்தை கைவிட வேண்டாம், அவளுக்கு ஆறுதலாக ஏதாவது எழுதுங்கள் என்று பேப்பரும் பென்சிலும் எடுத்துக் கொடுத்தார்கள் பாலசுவாமியை சுற்றி இருந்தவர்கள். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பாலசுவாமி நிதானமாக அதில் எழுத துவங்கினார் என்ற நிகழ்வோடு நேற்றைய உரையை நாம் முடித்துள்ளோம் அல்லவா? வாருங்கள், அவர் என்ன எழுதினார், அதன் பொருள் என்ன என்று பார்ப்போம். பாலசுவாமி தன்னிடம் கொடுக்கப்பட்ட காகிதத்தில் எழுத துவங்குகின்றார். அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாதது என் முயற்சிக்கணும் நடவாது, நடப்பது என்பதை தடை செய்யணும் இல்லாது, இதுவே தின்னும் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று என்று எழுதுகின்றார். வெகு அழகாக எழுதுகின்றார். அந்த பொருளை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக மகனின் மனதை நான் மாற்றி விடுகின்றேன். நான் பெற்றவன் அல்லவா, நீங்கள் அவனை விட்டு விட்டு வந்து விட்டீர்கள். பெற்ற வயிறு எப்படி கொதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? நான் அழைத்தால் என் பிள்ளை வராது போவானா என்று சீறிவிட்டல்லவா வந்திருக்கின்றாள் அழகமே. மீட்டுக்கொண்டு வருவேன் என்று சூளுரைத்து வண்டி ஏறி இருக்கின்றாள். அந்த வீம்பு அவளுக்குள்ளே இருந்தது. அதற்கு பதில் சொல்வதாக மிக அற்புதமான வேதாந்த கருத்தை பாலசுவாமி எழுதிவிட்டார். அவரவர் பிராப்த பிரகாரம் இந்த ஜென்ம விஷயங்கள் முன் ஜென்ம வினை காரணமாகத்தான் நடக்கின்றன. அதற்குத்தான் பிராப்தம் என்று பெயர். திடும் என்று நடக்கக்கூடியது அல்ல. போன ஜென்மத்தின் தொடர்ச்சி இன்றைய வாழ்க்கை. இதை தெரிந்து கொண்டால் நான் மாற்றி விடுகின்றேன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இந்த மாதிரியான தொடர்ச்சியை யார் செய்கின்றார்கள்? அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டி வைப்பவன், விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி, ஒரு கடவுள் தன்மை உன்னிடத்தில் இருந்து கொண்டும், என்னிடத்தில் இருந்து கொண்டும், அவளிடத்தில் இருந்து கொண்டும், இவரிடத்தில் இருந்து கொண்டும் ஆட்டி வைக்கின்றது. என் கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் என்னை ஆட்டி வைக்கின்றது. என்னை ஓரிடத்தில் உட்கார வைக்கின்றது. உன்னை ஓரிடத்தில் அமர வைக்கின்றது. உன்னை மானாமதுரைக்கு அனுப்புகின்றது. என்னை திருவண்ணாமலைக்கு துரத்துகின்றது. வந்தது என் செய்கை அல்ல, மானாமதுரை போனது உன் செய்கை அல்ல. விதியின் வலிய கரங்கள் நடத்துகின்ற நாடகம். எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முயற்சி செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு, இதுதான் இறுதி நிலை, இதுதான் சத்தியம், இதுதான் திண்ணம். எனவே மௌனமாக இருத்தல் நன்று. இதைவிட மிக அழகாக வாழ்க்கையின் தன்மையை எடுத்துக்காட்ட எவராலும் முடியாது. இதை மிக இளம் வயதிலேயே மதுரையிலிருந்து கிளம்பி வந்த வேங்கடராமன் என்கின்ற பாலசுவாமி தெள்ளத் தெளிவாக அறிந்திருந்தார். இந்த தெளிவே அவரை ரமண மகரிஷி என்ற நிலைக்கு உயர்த்தியது. இது வளர்ச்சி அல்ல, விடியல். எங்கும் பரவும் சூரிய கதிர் போல் பிரகாசம். முற்றிலும் ஒளிர்க்கெதிராக தோன்றிய அந்த விடியல் பிரம்மாண்டமாக வானம் முழுவதும் ஒளி வீசி வருவது போல ஒரு காலகட்டத்தில் பாலசுவாமி ரமண மகரிஷி என்ற சூரியனாக வலம் வந்தார். ஞான விஷயத்தில் வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. வாழ்வு விதி முன்கூட்டியே எழுதப்பட்டு விட்டது. மாற்றி விடுகின்றேன் என்று எவர் கங்கணம் கட்டினாலும் அது நகைப்புக்குரிய விஷயம். மிகப்பெரிய சக்தியின் கீழ் எந்த வலுவுமற்று சிறு துரும்பாக அசைந்து கொண்டு இருக்கின்றோம். கர்வப்படுவதற்கும் கங்கணம் கட்டிக்கொள்வதற்கும் எந்த அவசியமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை வழியும் எப்பொழுதோ முடிந்த காரியம். இதை மனதில் இருத்திக் கொண்டால் எந்தவித கர்வமும் எழாது. செய்யும் காரியத்தில் விருப்பு வெறுப்பு இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது. அப்போது அந்த காரியம் மிக சிறப்பாக செயல்படும். கர்வமற்ற சீரான செயல்களுடைய வாழ்க்கை உன்னதமாக இருக்கும். அதுவே வாழ்க்கை, மற்றதெல்லாம் குழப்பங்கள். தொடர்ந்து ரமண மகரிஷியின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.